ப்ளீஸ் வாங்க. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். ஆய்வோடலாம் காத்துலங்க எல்லாம் ஏன்னா நம்ம அங்க இருந்து ஒருத்தங்க வந்து உட்கார்ந்து கடங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவ்வளவு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. நம்ம எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க. இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜ்ல இருக்கை பத்தல, இப்ப ஸ்டேஜே பத்தல. என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள். இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம் பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்க பாலராஜ் சார் இருந்து, நட்டி சார்ல இருந்து, ஓய்பவன்ல இருந்து, ரிஷி அவர்கள்ல இருந்து, விஜயமால இருந்து, எல்லா ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வடிகிற ஒரு கதையை உருவாக்குன பிரிட்டனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்துவேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ முத்து. அடுத்ததாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த நம்ம முத்து சொன்ன மாதிரி இந்த க்ரூ வந்து நேரில் அடக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு க்ரூ. இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் பல ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தான். ஸோ இதை ஒட்டுமொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்முடைய கேத்ரின் ஷோபா அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்காக பேசணும். ப்ளீஸ் வாங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு கால் பண்ணுவாங்க பேசுகிறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூவில் வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கியிருக்க பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குரூப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படத்தினுடைய இயக்குனர் தன்னுடைய டெபியூ டிரெக்ஷன் பிரம்மாண்டமாக இருக்கிறது இது வரைக்கும் பட்ஜெட்ல இருந்து பார்த்துருப்போம். பட் ஆர்டிஸ்ட் இந்த ஒட்டுமொத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அழகான ஒரு கதையை ஒரு நரேட்டிவாக கொடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பிரிட்டோ ஜேபி அவர்கள் ஒரு பெரிய கனவு. இந்த மேடை நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓவர் டு யூ. ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கலன்னா யார் கொடுக்க போகிறாங்க? ஸோ எத்தனையோ பேர் வளர்த்து விட்ருப்பீங்க, அதில் நானும் ஒரு ஆள். அதனால் நம்பிக்கையாக உரிமையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு ஒரே ரீசன், ஏன்னா நான் பிறந்து நான் அப்பாவை பார்த்ததில்லை. ஆக்சுவலி 9 நாளில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இது நிற்கிறோன்னா எங்கள் அம்மானால தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் யாருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நிறைய கதைகள் இருந்துச்சு. ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமன்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம், ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும். அதில் தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன், ஜே சினிமா, இவங்க 2 பேர்த்துக்கு நான் ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பேரை நான் சொல்கிறேன்னா, லூசாடா நீ அப்படின்னு தான் கேட்பாங்க முதல்ல. என்ன இவ்வளோ ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ எப்படி எடுப்ப, என்ன பண்ணுவ, உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெபியூ நீ எப்படி நீ பண்ண போகிற அப்படின்றது தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் நான் சொன்னப்ப நம்மள இவ்வளோ பேரில் வச்சு பண்ணுவேன்னு, அதுக்கப்புறம் பண்ண அவங்களே எடுத்துக்கோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மேம், தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு என்னன்னா, இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமான ஜீவன் அண்ணா, அவருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுற தருண் சார், பர்ஃபெக்ட் பிக்சர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
புது மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு சின்ன ஒரு லேபிளில் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்து எங்களுக்கு வேல்யூ பண்ணி எங்களுக்கு வந்து எடுத்து இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரெண்ட் மியூசிக் அந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது காரணமான ஜிகேஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து இன்னும் நிறைய பேர் இதில் தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பேர். ஒரு சாதாரண பையன் நான் போயிட்டு பாரதராஜா வேணும் எனக்கு கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெயவந்த் அண்ணா ரொம்ப க்ளோஸ் மூலமாக நான் போனேன். அவரெல்லாம் பண்ண மாட்டாரா அடிச்சுட்டு வர்றா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் எந்த ஒரு இதுவும் யோசிக்காமல் அதை பற்றி சொன்ன அடுத்த செகண்ட் வந்து ஃபுல் கதையும் கேட்டுட்டு கண்ணில் அவர் கொஞ்சம் தண்ணி அவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, 2 வயசான 2 பேரை வச்சு கிழமை வச்சு ஒரு ஹீரோனா பண்ணணும்னு ஆசைப்பட்டில்ல, நீ ஜெயிச்சிருவதான்னு என் தலையில கை வச்சாரு. நான் அப்பதான் அந்த படத்தோட சக்சஸை அவர் சொன்ன வார்த்தையில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சக்சஸ் ஆக போகுது இந்த படம் அப்படின்னு. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுதான் தொடர்ந்து. இதோட ஸ்டோரியோட இது நான் அப்புறமா சொல்லிடுறேன். லக்கி சார் அவரோட கேமராவுக்கு அவர் கேமரா ஃப்ரேமில் வரமாட்டோமான்னு ஏங்கினவங்க அத்தனை பேர் இருக்காங்க. பட் நான் சொல்லி அவர் நடிக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஒரு பயம் தான் எப்பயுமே. ஸோ எல்லா விஷயங்களுமே இப்போ பார்த்த ட்ரெய்லர் வரைக்குமே அவர் வாய்ஸ் எனக்காக தான் பண்ணாங்க. ப்ரமோஷன்லேருந்து A to Z எனக்காக வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதில் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது இது எதுவுமே ரிவீல் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். நான் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியோ ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமான்னு தெரில. தேங்க்ஸ் மச்சான், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பெருசாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுலேயுமே எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அவரோட கதையுமே ஒரு ஒரு பீச் அந்த ஒரு கடலோர கிராமத்தை சார்ந்த மாதிரியான ஒரு கதை. நட்டீசரோட கதை ஒரு மும்பை பேஸில் ஒரு மாதிரியான கதை. சாண்டியனாவுக்கு வந்து நான் லியோவுக்கு அப்புறம் அவரை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த கதையில். ஒரு மாதிரி ஜாலியாக எப்பயுமே சாண்டியனா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு சாண்டியனை நீங்கள் பார்க்கலாம். அதில் அவர் இப்பயுமே நம்பல, டேய் என்னடா பண்ணிருக்கேன், கரெக்டாக வந்திருக்கான்னு எனக்கு கேட்டுனே இருப்பாரு. நான் இப்போ சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய ஒரு அவருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அவரோட போர்ஷன்ஸ். அப்புறம் யோகி பாபண்ணா அம்மா கேரக்டர் நடித்த வடிவக்கரசி அம்மா, அவங்க பெரிய லெஜண்ட். அவங்க வந்து நம்ம படத்தில் பண்ணணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு வர மாதிரி. அப்புறம் துளசி அம்மா, அவங்களால எனக்கு வர முடியல, வடிவக்கரசி அம்மாவாலையும் வர முடியல. அப்புறம் பாரதராஜாவையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம், பட் அவங்களால சில காரணங்களால வர முடியல. துளசி அம்மா அவங்களுமே சாண்டியனுக்கு அதை நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. விஜயம்மா தேங்க்யூம்மா. நீங்கள் திருச்சியில் ஷூட்டில் இருந்தாங்க, இதுக்காக ஃப்ளைட் பிடிச்சி இறங்கி அவசரமாக வந்து நான் இதில் இருக்கணுன்றதுக்காக விடுவா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க்யூ ஸோ மச். கனிகானம் அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களுக்கு தேங்க்ஸ். ஆதிராமன் தேங்க்யூ ஸோ மச். லிசி ஆண்டனியன் தேங்க்யூ ஸோ மச். மணிபதி அண்ணா என்னோட சொந்த அண்ணா, அவங்க அண்ணன் தான் எனக்கு. தேங்க்யூ அண்ணா, லவ் யூ அண்ணா. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சுரேஷ் மேனன் சார், ஆடுகளம் நரேன் சார். சுரேஷ் மேனன் சார் தேங்க்யூ. 2 பேரும் பார்த்தா பயந்துகிட்டே இருப்போம். சுரேஷ் மேனன் சாரையும் நட்டி சாரையும் பார்த்தா பயந்துகிட்டே இருப்பாங்க. நான் பயப்படுறேன்னா இல்லையோ, அர்ஜுன் பயந்துகிட்டே இருப்பாரு கேமராமேன். ரொம்ப 2 பேருமே கேமராமேனா எது வச்சாலும் பயப்படுவாங்க அர்ஜுன். ஸோ இவர் 2 பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். விக்னேஷ்காந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர் வர முடியல, பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நமநாராயணன் சார், ரிஷிகாந்த் பிரதர், சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஏகன் தம்பி, நிவாஸ் ஆதித்தன் சார், விஜித் அண்ணா, பாலாஜி பிரதர், மதன், பிரேம், திண்டுக்கல் சரவணண்ணா, நிப்பு, காவியா தேங்க்யூ காவியா, ஐரா தேங்க்யூ, லவ்லின் தேங்க்யூ ஸோ மச், முல்லையரசி, சல்மா, ஜீவாக்கா, ஹரிணி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு. சைல்ட் ஹாஸ்டலில் ஆபீஸ், ஆதவன், அக்ஷரலக்ஷ்மி, விஸ்வா, யோகேஷ், ஷாஷில், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்குமே. என்னால் எல்லாத்தையும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறதுக்கான டைம் இல்லாதனால நான் சொல்லிக்கிறேன். என்னோட டீம், அதை நான் மெயினாக சொல்லி ஆகணும். என் டீம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா ஒரு
இந்த கதை வந்து டோட்டலாகவே எப்படின்னா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. யோகி பாபா நைட்லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி ஆரம்பித்து எண்டு முடியறது வந்து இந்த கதைகளோட எல்லா இதுவும் சேர்ந்து கடைசியாக ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இந்த ஃபுல் கதையோட ஒரு ஒரு பக்கா ஒரு நரேட்டிவ் ஸ்டோரி. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பிடிக்கும். இதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட டீம், என்னோட ஸ்ட்ராங்கான டீம், டிஓபி மணிகண்டராஜா, மல்லிகா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்காங்க. அர்ஜுனால வர முடியல. மணிகண்டன், தேங்க்யூ ஸோ மச் ஐயா, ரொம்ப 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 நன்றி. எடிட்டர் தமிழ் எனக்கு முன்னாடிலேருந்து ரொம்ப பழக்கம். இந்த படத்துக்காக இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி என்னோட ஸ்டெடியூல் இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சென்சாருக்கு போயிட்டு அந்த விஷயத்துக்கு கூட இருந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே என்னோட கட்ஸ் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. நீ பெருசாக போவேன். தேங்க்யூ ஸோ மச் தம்பி. மியூசிக் தேவ் பிரகாஷ் நான் முன்னாடியே சொல்லிட்டான். குட்டியிலேருந்து எனக்கு தெரியும் அவன்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே டவுட்டடாகவே இருந்துச்சு. என்னங்க இது எல்லாம் அவ்வளோ பெருசாக போட்டு ஒரு போடுறீங்களே, கரெக்டாக இருக்குமா? எனக்கு அவனுக்கு என்னன்னு தெரியல. ஒரு பெரிய சீனுக்கு என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அவன் அடுத்தடுத்த படம் பெரிய படங்கள் பண்ணுவான். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அவன் மேலே. கடுகு சிறுசு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவன் கதை. ஏன்னா அவன் நீங்கள் பாருங்கள், மியூசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் தேவ், நிறைய பேசுவீங்க, தேங்க்யூ. கொரியோகிராஃபர் அபு சார்ல்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு ஷார்ட் டைமில் நான் முடிச்சது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம்ல 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் முடிச்சிருப்பேன் அந்த சாங். நீங்கள் ரங்கம்மா இன்னைக்கு வந்து எல்லாருமே எனக்கு கால் பண்ணி இந்த படம் இன்னும் அடுத்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு ரங்கம்மா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட் டைரக்டர் ராம், தினேஷ், சுபேந்தர் சார், இவங்க 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. மும்பை வந்து இங்கே சில விஷயங்கள் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வந்து ராக் பிரபு சார், அவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபைட்டில் ஒரு ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபைட் இருக்குது, ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு, கதையோட ஒட்டி வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். சவுண்ட் டிசைனர் சுகுமார் நல்லகொண்டா, ஸ்ரீகாந்த். காஸ்டியூம் டிசைனர் ஸ்ரீதேவி, ஜீவகாரண்யா, ரெபேக்கா, இவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஃபைனல் மிக்ஸ் ஜெய்சன் ஜோஸ் டானி, டிசைனர் தினேஷ் பிரதர், ரொம்ப 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 நன்றி பிரதர். ஏன்னா லேட்டாக தான் தினேஷ் உள்ள வந்தார். அவரோட ஒவ்வொரு போஸ்டரும் எங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு. தினேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இளையராஜா சார், அஜய், இவங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளையராஜானா ரொம்ப ரொம்ப நன்றினா இப்போ வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுக்காக, எங்களுக்காக வெளியில் நின்றுருக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சஞ்சய் அண்ணாஸ், தேங்க்யூ அண்ணா. விஎஃப்எக்ஸ் அக்குமரேசன் சார், லிரிசிஸ்ட் தாவூத், அக்ஷரா பாலகிருஷ்ணன், கலரிஸ்ட் கௌஷிக், பிஆர்ஓ சார் யுவராஜ் சார், ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் நிறைய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அனந்த், ஆஃப்ரோ, அறிவு, அக்ஷிதா, இவங்க 4 பேரும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாமே. நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த படத்தில் வந்து இவங்க எல்லாரும் எனக்காக வந்தாங்கன்றதை தாண்டி அந்த கதை வந்து ஒரு அம்மாவுக்கான ஒரு கதை. சொல்ற மாதிரி தான், நாய் பூனை கூட தான் அம்மா பிடிக்குன்ற மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல வந்தாங்க, எனக்காகன்றதை தாண்டி கதைக்காக தான் மெயினாக வந்தாங்க. அதுதான் உண்மை. அந்த கதைகள் அவங்களை வந்து முடிஞ்சு எனக்கு என்னோட கணிப்படி அந்த கதைகள் அவங்களை எவ்வளோ அலவட் பண்ணியிருக்குன்றது நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்களால பார்க்க முடியும் ட்ரெய்லர்லேயே. ஏன்னா ட்ரெய்லரில் யாருமே அவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ரியோவோட ஷூட் போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான வெயில். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தூள்லாம் உறிஞ்சு அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மெல்பர்ட், கோ டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச் மெல்பர்ட். கூட நின்று எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. பூபதி ராஜா, சிவபிரகாசம், ஸ்ரீ விக்ரம், ஹரிகரன், வசந்த், சந்தோஷ், ப்ளீஸ் கொஞ்சம் கட்டுங்க. தேங்க்ஸ். ஏன்னா இப்போ வரைக்கும் என் கூட நின்றுக்கிட்டே இருக்காங்க. வசந்த், சந்தோஷ், ஆனந்த், வம்சி, தீபக், ஹரிகரன், ரோக், மனஸ்வினி, இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸும் விக்ரம், ரொம்ப ரொம்ப நன்றி விக்ரம். நீ கூட நம்ம எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் என் கூட பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். மார்ச் 7 நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும் இந்த படத்தை.
ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா இவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் வேறு யாராவது விட்டுருந்தேன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் விமன்ஸ் டேக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஆசையில் தான் மார்ச் 7th சார் சொன்னாங்க நிறைய படங்கள் வருது அப்படின்றது. பட் எனக்கு மார்ச் 7th இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ஆகணுன்றதுனால தான் நாங்கள் ரொம்ப இதாக இருந்தோம். ஏன்னா வந்து மார்ச் 8th வந்து விமன்ஸ் டே அன்னைக்கு இது ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதுனால தான். அது ஒரு காரணம் தான். இது கண்டிப்பாக ஜெயிக்கும். நான் நம்புகிறேன் இது கண்டிப்பாக ஜெயிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.